சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அனைத்து நகரங்களுக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி விரிவாக்கம் செய்யப்படும் என அறிவிப்பு. எஸ்ஐஆர் நடைமுறையில் குழப்பங்கள் இருப்பதால் ஓட்டு போட உரிமை இல்லை என்ற நிலை வரலாம். தேர்தல் ஆணைய நடைமுறையால் ஏழைகளும் வேலைக்கு செல்வோரும் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக வீடியோ வெளியிட்ட தவிக தலைவர் விஜய். இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? நீங்கள் உட்பட யாருக்குமே அது இல்லை. ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். ஸோ இதில் மெயினாக பாதிக்கப்பட போகிறது உழைக்கிற மக்கள், ஏழைகள், வேலைக்கு போகிற பெண்கள். இவங்களுக்கு யார் கரெக்டான அந்த பதில் சொல்ல போகிறது? எஸ்ஐஆர் விவகாரத்தில் ஜென்சி கிட்ஸ், நண்பா நண்பிகள் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். தவிக தலைவர் விஜய் வேண்டுகோள். நம்ம ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்பர் 6, அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள். தவிகவினருக்கு எஸ்ஐஆர் விண்ணப்பங்கள் மறுக்கப்படுவதாக விஜய் குற்றச்சாட்டு. அனைவருக்கும் ஒரே மாதத்தில் விண்ணப்பங்கள் எப்படி போய் சேரும் என்றும் கேள்வி. முக்கியமாக நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த 6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? முக்கியமாக தமிழ்நாட்டில் 5,90,00,000 பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். பீகார் போல் வாக்குரிமை போகக்கூடாது என்பதற்காகத்தான் திமுக போராடி கொண்டிருக்கிறது. அதிமுகவினரின் வாக்குரிமையை மீட்கப் போவதும் திமுக தான் என அமைச்சர் TRB ராஜா பேச்சு. பீகாரில் முதலமைச்சராக நிதிஷ்குமார் மீண்டும் பதவியேற்பார் என நம்புகிறேன். லோக் ஜன்சக்தி ராம் விலாஸ் கட்சியின் தலைவர் சிராக் பாஸ்வான் பேட்டி. அரசியலில் இருந்து விலகினார் லாலு பிரசாத் யாதவின் மகள் ரோஹிணி ஆச்சாரியா. பீகார் தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் படுதோல்வி அடைந்த நிலையில் லாலு குடும்பத்தினருடனான உறவை முறித்துக் கொள்வதாக அறிவிப்பு. பீகார் தேர்தல் தோல்வி குறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே தலைமையில் டெல்லியில் ஆலோசனை. ராகுல் காந்தி, KC வேணுகோபால் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு எஸ்ஐஆரும் ஒரு காரணம் என சீமான் விளக்கம். எஸ்ஐஆரை தங்களின் எஜமானர்களான பாஜக கொண்டு வந்ததால் அதிமுக ஆதரிப்பதாக விமர்சனம். அதிமுக கொண்டு வர்றாரு. தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் கட்சி காங்கிரஸ் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். நாவடக்கம் தேவை, நாங்கள் பேச ஆரம்பித்தால் தாங்க மாட்டார்கள் என செல்வ பெருந்தகை பதிலடி. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,520 ரூபாய் குறைந்து 92,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் சரிவு. தனது தயாரிப்பில் ரஜினிகாந்த் மட்டுமே நடிப்பதாக கமல்ஹாசன் விளக்கம். இணைந்து நடிப்பதற்காக இன்னொரு கதையை தேடிக் கொண்டிருப்பதாக பேட்டி.
அதுதான் நாங்கள் இன்னொரு கதை தேடிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இது பண்ணிட்டு இந்த மாதிரியான கதை எதிர்பாராததை கரூர் புலியூர் அருகே முகமூடி அணிந்து உலவிய மர்ம நபர்களால் உள்ளூர் வாசிகள் அதிர்ச்சி. சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியானதால் பரபரப்பு. ராமேஸ்வரம் கோயில் முன் மாற்றுத்திறனாளி யாசகரை மதுபோதையில் 2 யாசகர்கள் கொடூரமாக தாக்குதல். வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. செங்கல்பட்டு அருகே திருப்போரூரில் விபத்துக்குள்ளான விமானப்படை விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்பு. 4 மணி நேர தேடுதலுக்கு பிறகு மீட்ட விமானப்படை வீரர்கள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரக மோசடி தொடர்பாக முக்கிய தரகர் கைது. விசைத்தறி தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அழைத்துச் சென்று சிறுநீரகத்தை எடுத்த புகாரில் நடவடிக்கை. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸிலும் தென்னாப்பிரிக்கா திணறல். 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 93 ரன்கள் சேர்ப்பு. IPL தொடரில் சஞ்சு சாம்சனை வாங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் ஆகியோரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் விட்டுக் கொடுத்த அணி நிர்வாகம். சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அனைத்து நகரங்களுக்கும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி விரிவாக்கம் செய்யப்படும் என அறிவிப்பு. SIR நடைமுறையில் குழப்பங்கள் இருப்பதால் ஓட்டு போட உரிமை இல்லை என்ற நிலை வரலாம். தேர்தல் ஆணைய நடைமுறையால் ஏழைகளும் வேலைக்கு செல்வோரும் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக வீடியோ வெளியிட்ட தவிக தலைவர் விஜய். இருக்கிற நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்கள் உட்பட யாருக்குமே அது இல்லை. ஓட்டு போடுற அந்த உரிமையே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். ஸோ இதில் மெயினாக பாதிக்கப்பட போகிறது உழைக்கிற மக்கள், ஏழைகள், வேலைக்கு போகிற பெண்கள். இவங்களுக்கு யார் கரெக்டான அந்த பதில் சொல்ல போகிறது? SIR விவகாரத்தில் ஜென்சி கிட்ஸ், நண்பா நண்பிகள் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். தவிக தலைவர் விஜய் வேண்டுகோள். நம்ம ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்பர் 6, அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள். தவிகவினருக்கு SIR விண்ணப்பங்கள் மறுக்கப்படுவதாக விஜய் குற்றச்சாட்டு. அனைவருக்கும் ஒரே மாதத்தில் விண்ணப்பங்கள் எப்படி போய் சேரும் என்றும் கேள்வி. முக்கியமாக நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு. இந்த 6,36,00,000 வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாமல் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும்? முக்கியமாக தமிழ்நாட்டில் 5,90,00,000 பேருக்கு SIR படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். பீகார் போல் வாக்குரிமை போகக்கூடாது என்பதற்காகத்தான் திமுக போராடி கொண்டிருக்கிறது. அதிமுகவினரின் வாக்குரிமையை மீட்கப் போவதும் திமுக தான் என அமைச்சர் TRB ராஜா பேச்சு. பீகாரில் முதலமைச்சராக நிதிஷ்குமார் மீண்டும் பதவியேற்பார் என நம்புகிறேன். லோக் ஜன்சக்தி ராம் விலாஸ் கட்சியின் தலைவர் சிராக் பாஸ்வான் பேட்டி.
அரசியலில் இருந்து விலகினார் லாலு பிரசாத் யாதவின் மகள் ரோஹிணி ஆச்சாரியா. பீகார் தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் படுதோல்வி அடைந்த நிலையில் லாலு குடும்பத்தினருடனான உறவை முறித்துக் கொள்வதாக அறிவிப்பு. பீகார் தேர்தல் தோல்வி குறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே தலைமையில் டெல்லியில் ஆலோசனை. ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதற்கு எஸ்ஐஆரும் ஒரு காரணம் என சீமான் விளக்கம். எஸ்ஐஆரை தங்களின் எஜமானர்களான பாஜக கொண்டு வந்ததால் அதிமுக ஆதரிப்பதாக விமர்சனம். அதிமுக கொண்டு வர்றாரு. தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் கட்சி காங்கிரஸ் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். நாவடக்கம் தேவை, நாங்கள் பேச ஆரம்பித்தால் தாங்க மாட்டார்கள் என செல்வ பெருந்தகை பதிலடி. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்து 92,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் சரிவு. தனது தயாரிப்பில் ரஜினிகாந்த் மட்டுமே நடிப்பதாக கமல்ஹாசன் விளக்கம். இணைந்து நடிப்பதற்காக இன்னொரு கதையை தேடிக் கொண்டிருப்பதாக பேட்டி. அதுதான் நாங்க இன்னொரு கதை தேடிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இது பண்ணிட்டு எதிர்பாராததை எதிர்பார்க்க. கரூர் புலியூர் அருகே முகமூடி அணிந்து உலவிய மர்ம நபர்களால் உள்ளூர் வாசிகள் அதிர்ச்சி. சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியானதால் பரபரப்பு. ராமேஸ்வரம் கோயில் முன் மாற்றுத்திறனாளி யாசகரை மதுபோதையில் 2 யாசகர்கள் கொடூரமாக தாக்குதல். வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. செங்கல்பட்டு அருகே திருப்போரூரில் விபத்துக்குள்ளான விமானப்படை விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்பு. 4 மணி நேர தேடுதலுக்கு பிறகு மீட்ட விமானப்படை வீரர்கள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரக மோசடி தொடர்பாக முக்கிய தரகர் கைது. விசைத்தறி தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று சிறுநீரகத்தை எடுத்த புகாரில் நடவடிக்கை. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸிலும் தென்னாப்பிரிக்கா திணறல். 2வது நாள் ஆட்ட நேர முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 93 ரன்கள் சேர்ப்பு. ஐபிஎல் தொடரில் சஞ்சு சாம்சனை வாங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன் ஆகியோரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடம் விட்டுக் கொடுத்த அணி நிர்வாகம்.